ஆம்பூர் கலவரத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 22 பேருக்கும் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்ற பிரிவுகளுக்கு ஏற்ப 3 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஆம்பூர் கலவரத்தில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது தீர்ப்பின் விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்பூர் கலவர வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட 22 பேருக்கும் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் 22 பேருக்கும் குற்றப்பிரிவுகளுக்கு ஏற்ப 3 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட 2 காவலர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஆம்பூர் கலவர வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட 22 பேருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. குற்றப்பிரிவுகளுக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 3 ஆண்டு முதல் அதிகபட்சம் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 3000 முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தலைமை காவலர் விஜயகுமாருக்கு 10 லட்சம் ரூபாயும், அதேபோல பாதிக்கப்பட்ட பெண் காவலர் ராஜலட்சுமிக்கு 10 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கவும் திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். அரசு சாட்சிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களை தோளில் சுமந்து காப்பாற்றிய காவலர் ராஜா அவர்களுக்கு நீதிமன்றம் பாராட்டும் தெரிவித்திருக்கிறது.